ஆனா பொதுவாகவே ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவர் இங்க பிரச்சனையே என்னன்னா அவர் எந்த கருத்தையும் சொல்லலன்னு வச்சுங்க, உடனே என்ன சொல்றீங்க, அவர் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாருன்றீங்க. இப்போ இதுக்கு ஒரு கருத்து பெரியார் விஷயத்தை ஏதோ ஒன்று சொன்னா இதே ஸ்டாலின் சொல்றாரு அவர் நடிகர், இன்னும் அவர் அரசியல்வாதி ஆகலன்றாரு. உண்மைதானே, அது நடிகர் தானே, இப்போ வரைக்கும் அது நடிகர் தான். அப்ப நடிகர் என்பது அவ்வளவு கேவலமான விஷயம். உங்க கட்சியை வளர்த்ததே நடிகனுக்கு தானே, அது நடிகர் என்பது என்ன அவ்வளவு கேவலமா? இவர்கள் எல்லாம் என்ன சாக்ரட்டிஸினுடைய வாரிசுகளா? சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் பரம்பரையிலிருந்து அப்படியே தத்துவ சிந்தனையோடு வளர்ந்து இங்க தமிழ்நாட்டில் தத்துவத்தை பரப்புறதான் வந்தவங்களா? இவர்கள் யார்? இவர்கள் அண்ணா நடிச்சவர் தானே மேடையில். கருணாநிதி காகித பூ கதாநாயகன் தானே. எம்ஜிஆரை காட்டி காட்டி தானே நீங்க இந்த கட்சியை வளர்த்தீங்க. அப்பெல்லாம் அவரெல்லாம் நடிகரா தெரியலையா? நீங்க அவர் அசிங்கப்படுத்தணுன்ற போது நடிகரா? உங்க வீட்டு மகனே நடிகர் தானே, இந்த ஸ்டாலினுடைய மகனே நடிகர் தானே. அவர் அரசியல்வாதி ஆயிட்டார். உதயநிதி அரசியல்வாதி ஆயிட்டார். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலம் தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய அனைத்து திராவிட இயக்க வரலாற்றை அப்படியே விரல் நுனியில வைத்திருப்பவர் உதயநிதி. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடியவர் உதயநிதி. அவர் அரசியல்வாதி. ஆனா ரஜினிகாந்த் நடிகர். என்னையா நியாயம் பேசுறீங்க நீங்க? ஒருவன் வாயை திறக்கலன்னா அவர் ஏன் வாயை திறக்கல? நான் அரசியல் கட்சியை நான் உருவாக்குற போது நான் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அரசியல் கட்சியை தொடங்குறாதான் நீ சொல்லுவியா? இப்ப சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப ஏதாவது சொன்னா நீ நடிகர், நீ ஏன் சொல்ற? நீங்க ஏதாவது சரியான தகவலை சொல்லுங்க அப்படின்னு தகவல் தான். ஐயா, இவர் சொல்றதெல்லாம் மாபெரும் தகவல்கள். ஸ்டாலின் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை தகவல்களும் உண்மைக்கு புறம்பே இல்லாத வரலாற்று ரீதியாக வடித்தெடுக்கப்பட்ட உண்மைகள். இல்ல அவர் தவறா சொல்றாரு, அப்ப நீங்க அதை பேச தகுதியில சொல்லிட முடியுமா? நம்மள யாரு ஸ்டாலின் மட்டும் சரியா சொல்லிடுறாரான்னு கேட்கிற கேள்விங்கிறது இப்படித்தான் கேட்க முடியும். இப்படித்தான் கேட்க முடியும். நீங்க அவரை போய் அவர் சொன்ன விஷயத்தையே நீங்க திரித்தும் மறுத்தும் பேசுவது என்று முடிவெடுத்தால் உங்களை இப்படித்தான் கேட்க முடியும். அது தமிழர் மணியன் தான் கேட்பான். புரியுதா? என்ன கணக்கில் நீங்க அரசியல் நடத்துறீங்க? உங்களுடைய சொந்த ஆதாயம் தவிர உங்களுக்கு என்னையா மக்கள் நலன்? நான் கேட்கிறேன், என்ன மக்கள் நலன் உங்களுக்கு? சிறுபான்மை மக்களுக்காகவே நீங்க வாழறவங்களா? நீங்க காங்கிரஸ் சச்சார் கமிட்டி போட்டது 2006 மன்மோகன் சிங் ஆட்சியில். சச்சார் கமிட்டியில் என்ன அறிக்கை கொடுத்தான்? இந்தியாவிலேயே மிகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் இஸ்லாமிய மக்கள்னு. அவர்களுக்கு என்ன காங்கிரஸ் கட்சி செய்தது? நான் கேட்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்றது நீண்ட நெடுங்காலம் ஆண்டவர்கள் தானே. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இவன் நான் கேட்கிறேன், பெரியார் சொல்ற பெரியாருக்காக இவ்வளவு வரிந்து கட்டுறீங்கல்ல. பெரியார் என்ன சொன்னாரு? ஒரு சுயமரியாதைக்காரனுக்கு மிக முக்கியமாக 5 இலக்கணங்கள் இருக்கணும்னார். 1 கடவுள் ஒழிக, 2வது மதம் ஒழிக, 3வது காங்கிரஸ் ஒழிக, 4வது காந்தி ஒழிக, 5வது பார்ப்பான் ஒழிக. இதுதான் என்னுடைய பொது வாழ்வின் நோக்கங்கள், இதுதான் சுயமரியாதைக்காரனுக்கான இலக்கணங்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த 5 இன்னைக்கு திராவிட பாரம்பரியத்தை எல்லாரும் செஞ்சுருக்காங்களா? இப்போ காங்கிரஸுக்கு பக்கத்திலேயே கூட்டணி வைத்துக்கொண்டு 38 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாரு இப்போ ஸ்டாலின். அப்போ வீரமணி காங்கிரஸ் ஒழிக என்பது தானே பெரியாருடைய கொள்கை. நீங்கள் எப்படி அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிங்க? அதனால் எந்த காலத்திலும் காங்கிரஸோட இருக்கிற போது உங்களை ஆதரிக்க மாட்டேன்னு ஒரு நாளாக சொல்வாரா வீரமணி? இப்போ யார் பெரியார் பாதையில் போயிட்டு இருக்காங்க? எனக்கு கொஞ்சம் பட்டியல் கொடுங்க. இல்லை, அவங்க அதுக்கான காரணங்க சொல்றாங்க இல்லையா? பொது எதிரியா ஒருத்தர் இருக்காங்க, அவரை வீழ்த்தணும், பொது எதிரியை வீழ்த்தணும். அப்படித்தான் எங்களுக்கு நம்மளாம் ஒன்றா சேரணும். நாங்கள் எங்களுக்கும் அப்படித்தான். எங்களுக்கு திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும். அதற்காக நாங்கள் எதையும் செய்வோம். The motherfucking Eagle Double G. Snoop Dogg.